ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரூபாய் 11 கோடி செலவு செய்ததாக ஆந்திர மாநில சபாநாயகர் கோடல் சிவபிரசாத் ராவ் என்பவர் கூறியிருக்கிறார். இருக்கிறது செலவு செய்கிறார். பல்லிருப்பதால் பட்டாணி தின்னலாம், முகம் இருப்பதால் முறுக்கு தின்னலாம், கூந்தல் இருந்தால் அள்ளி முடியலாம், டப்பு இருந்தால் டெபாசிட் கட்டலாம். ஆனால் இடிதாங்கியிடம் சொல் மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் சொக்கட்டான் ஆட முடிந்ததா? இதுதான் யதார்த்தம். வெற்றிலை பாக்கு வாங்கி கொடுக்க கூட வழி இல்லாத அளவுக்கு வெட்டியாக போனதால் தான் தெரு தெருவாக அலைந்து போவோர் வருவோர் கால்களில் எல்லாம் விழுந்து துண்டு ஏந்தினேன். அரையனா காலனா கொடுத்து தொலையுங்கள் என்று கத்தினேன், கதறினேன். என்ன ஆனது? முழுசாக கிடைத்த அந்த 30 ரூபாயையும் குஸ்கா வாங்கி தின்றுவிட்டு என் முன்னால் வந்து ஏப்பம் விட்டு திரிந்தார்கள் எனது தொண்டர்கள். உள்கட்சிக்கு ஊறு விளைக்க துணியாவிட்டாலும் ஊறுகாய் இங்கே, ஓசிக்கு வாட்டர் எங்கே என்று மாற்று கட்சியினரின் மடியிலேயே கை வைக்க தெரிந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட தொண்டர் படையை கொண்டுதான் தேர்தலை சந்தித்து சுண்ணாம்பு ஆனவன் இடிதான். செலவு செய்ய வேண்டும் என்றால் ஊழல் செய்ய வேண்டும், அல்லது சொத்துக்களை விற்க வேண்டும், இல்லையெனில் இரண்டையும் செய்ய வேண்டும் என்று அந்த ஆந்திராக்காரர் அழுத்தமாக கூறுகிறார். ஆனால் இந்த இரண்டையும் செய்ய இந்த இடிதாங்கிக்கு வழி இருக்கிறதா? இல்லை. இருந்திருந்தால் பெண்டு நிமிரும் அளவுக்கு தெரு தெருவாக சென்று துண்டேந்தி இருப்பானா? சரி, ஊழலாவது செய்யலாம் என்று ஊர் ஊராக சென்று தொண்டர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தால் முழு வித்தையையும் கற்றுக்கொண்டு விட்டு தலைவா வர்த்தா என்று கம்பியை மட்டுமா நீட்டினார்கள்? காணும் நேரமெல்லாம் பச்சை நோட்டு ஜிங்கிச்சாம் என்று தனது வருமானத்தை எடுத்து கூறி என் மானத்தையும் அல்லவா வாங்கினார். ஆனாலும் இடிதாங்கி வீணாக போய்விட்டான் என்று சொல்ல முடியுமா? யானையின் தும்பிக்கையின் மீது ரயிலை விடலாம், இடிதாங்கியின் நம்பிக்கையின் மீது சாட்டிலைட் கூட விட முடியாது. பிச்சை புகினும் நிலம் வாங்குவது நன்றே என்ற அடிப்படையின் கீழ் 7 லட்சம் ரூபாய் பணத்துடன் ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் இடம் வாங்கும் நிலைக்கு வரவில்லையா? இப்படிப்பட்ட துண்டேந்திகளை துணைக்கு வைத்துக் கொண்டால் கோட்டையை இன்னும் 5 ஆண்டுகளில் கபலீகரம் செய்ய முடியும். எனவே அந்த 7 லட்சம் ரூபாய் அதிபதியை எங்கிருந்தாலும் ஒரு மிஸ்டு கால் கொடுத்து கண்டுபிடித்து நம் கட்சியில் சேர்த்து விடுவான் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.